ஒரு அழகான சோலையில் ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி இருந்தது. அவள் பெயர் வன்னி. வன்னி பார்ப்பதற்கு சிறிது வித்தியாசமாக இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய சிறகுகளில் எந்த வண்ணமும் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் மட்டும் இருந்தது. சோலையிலிருந்த மற்ற வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், துளிகளெல்லாம் எவ்வளவு அழகாக இருந்தன தெரியுமா? அவற்றை பார்த்து வன்னி சோகமாக சிந்தித்தாள். என் சிறகுகள் மட்டும் ஏன் இப்படி சலிப்பாக இருக்கின்றன? நானும் அவர்களைப் போல வண்ணமயமாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி சோகத்துடன் பறந்து சென்றபோது அவள் ஒரு அழகான தோட்டத்தை பார்த்தாள். அந்த தோட்டத்தில் ரோஜா, சூரியகாந்தி, மணிப்பூ, அல்லிப்பூ எவ்வளவு அழகான நிறங்களில் பூத்திருந்தன. வன்னி ரோஜாவிடம் சென்று கேட்டாள், அழகான ரோஜாவே, உன்னுடைய சிவப்பு நிறத்தில் கொஞ்சம் எனக்கு தருவாயா? என் சிறகுகளை அழகாக செய்யலாம். ரோஜா சிரித்து, நிச்சயமாக அன்புள்ள வன்னி, எடுத்துக்கொள் என்றது. வன்னி மகிழ்ச்சியுடன் சிவப்பு நிறத்தை பூசிக்கொண்டாள். அடுத்ததாக மஞ்சள் சூரியகாந்தி, நீல மணிப்பூ, ஊதா அல்லிப்பூ அவர்களிடமிருந்தும் நிறங்களை சேர்த்து கொண்டாள். அந்த சிறிய வெள்ளை வண்ணத்து பூச்சி இப்போது வண்ணமயமான அழகான வண்ணத்து பூச்சியாக மாறிவிட்டது. வன்னி தன் புதிய சிறகுகளை மெதுவாக அசைத்து வானம் நோக்கி பறந்தது. சூரிய ஒளியில் அவளுடைய சிறகுகள் மின்னியது. அவளை பார்த்த மற்ற எல்லா பூச்சிகளும் ஆச்சரியப்பட்டார்கள். வன்னி, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! வன்னி மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ஏனென்றால் அவள் எல்லோரிடமிருந்தும் நல்லதை எடுத்துக்கொண்டு தன்னை சிறப்பாக மாற்றிக்கொண்டாள். இந்த கதையின் பாடம், மற்றவர்களின் நல்ல குணங்களிலிருந்து கற்றுக்கொண்டு நாமும் நம்மை அழகாகவும் சிறப்பாகவும் ஆக்கிக் கொள்ளலாம்.